நடிகர் ரஜினிகாந்துடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினிகாந்துடன் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்துடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினிகாந்துடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, இன்றைய தினத்தில் சென்னை போயஸ் தோட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களை தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் அரவிந்த் மேனன், கரைத்த தியாகராஜன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசியலில் பல்வேறு காலங்களில் ரஜினிகாந்தினுடைய அந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலை, தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் பலரும் ரஜினிகாந்தினுடைய புகைப்படம் அடங்கிய, ஏனென்றால் ரஜினிகாந்த் ஆசி பெற்ற தலைவராக அண்ணாமலை திகழ்கிறார் என்ற சுவரொட்டிகளை நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. இந்த நிலையில்தான் ரஜினி ரசிகர் மன்றம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். தலைவர் அவர்களுடைய பெயரையோ அல்லது அவருடைய புகைப்படத்தையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரைக்கும் அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக ஒன்று பதிவு செய்திருக்கிறார். அதில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார் பத்மபூஷன் ரஜினிகாந்த் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மேலிட பொறுப்பாளருமான திரு அரவிந்த் மேனன் அவர்களுடன் இணைந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கடந்த 12 ஆண்டுகால மக்கள் நல ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நாட்டின் முன்னேற்ற பயணத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சிறப்பு நூல்களை அவருக்கு வழங்கி மகிழ்ந்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்கள் மற்றும் மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் திரு பாண்டியராஜ் அவர்களுடன் கலந்து கொண்டனர் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியத்துவமாக இது அரசியல் உள்ளிட்டவைகள் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் நமக்கு விரிவாக தெரிய வரும். ராஜலட்சுமி, நடிகர் ரஜினிகாந்துடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினிகாந்துடன் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்துடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினிகாந்துடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, இன்றைய தினத்தில் சென்னை போயஸ் தோட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களை தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் அரவிந்த் மேனன், கரைத்த தியாகராஜன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசியலில் பல்வேறு காலங்களில் ரஜினிகாந்தினுடைய அந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலை, தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் பலரும் ரஜினிகாந்தினுடைய புகைப்படம் அடங்கிய, ஏனென்றால் ரஜினிகாந்த் ஆசி பெற்ற தலைவராக அண்ணாமலை திகழ்கிறார் என்ற சுவரொட்டிகளை நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. இந்த நிலையில்தான் ரஜினி ரசிகர் மன்றம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். தலைவர் அவர்களுடைய பெயரையோ அல்லது அவருடைய புகைப்படத்தையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரைக்கும் அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக ஒன்று பதிவு செய்திருக்கிறார். அதில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார் பத்மபூஷன் ரஜினிகாந்த் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மேலிட பொறுப்பாளருமான திரு அரவிந்த் மேனன் அவர்களுடன் இணைந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கடந்த 12 ஆண்டுகால மக்கள் நல ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நாட்டின் முன்னேற்ற பயணத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சிறப்பு நூல்களை அவருக்கு வழங்கி மகிழ்ந்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்கள் மற்றும் மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் திரு
பாண்டியராஜ் அவர்களுடன் கலந்து கொண்டனர் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியத்துவமாக இது அரசியல் உள்ளிட்டவைகள் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் நமக்கு விரிவாக தெரிய வரும். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.